எல்லாரும் அந்த மொட்டை கட்டாசி எழுதுனீங்களா? யாராவது ஒரு 2-3 பேர் சொல்லுங்களேன். உங்களை நம்பி ஒரு டாஸ்க் கொடுத்தா இவ்வளோ கேவலமாவா செய்வீங்க? மொட்டை கடுதாசினா என்ன தெரியுங்களா? நம்மளுடைய உண்மையான எண்ணங்கள் வந்து மொட்டை கடுதாசியா போடணும். அதுல வந்து வைத்தறிச்சல், கோபம் இதெல்லாம் கூட இருக்கலாம். ஆனா இதெல்லாம் ஒரு கடுதாசியா? நீங்க ஏன் இவ்ளோ கேவலமான ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க? எல்லாமே லவ் லெட்டரா இருக்கு. 1-2 விஷயத்தை தவிர மீதி எல்லாமே லவ் லெட்டரா இருக்கு. என்னடா டாஸ்க் பண்றீங்க? இதனால தான்டா பிக் பாஸ் வந்து உங்களுக்கு டாஸ்கே கொடுக்க கூடாது முடிவு பண்ணி. குழந்தைத்தனமான நடவடிக்கைகளை பார்க்கும்போது இன்னும் இன்னும் நெருங்கத்தான் தோன்றுகிறது. இப்படி பண்றதுனால தான்டா உங்களுக்கு எல்லாம் டாஸ்கே கொடுக்கறது இல்ல. என்னடா டாஸ்க் விளையாடுறீங்க நீங்க? அதுல வேற விஜய் சேதுபதிக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பரான டாஸ்க் விளையாடிட்டாங்க. அவருக்கு வந்து பெருமையா சொல்லுங்க, 1-2 சொல்லுங்க அப்படின்றாரு. கானா வினோத்தை நாமினேட் பண்ணி தொலைங்களேண்டா. 3 வாரமா எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. விக்கல் விக்ரமுக்கு சாண்ட்ரா எழுதின லெட்டரை விக்கல் விக்ரமே படிக்கிற மாதிரி இருக்கு. சொல்லி ஒண்ணு பண்ற அது நல்லா இல்ல. எஃப்ஜே வியானா ஒரு லவ் ட்ராக் போது அது வந்து ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லை, கேவலமா இருக்குது, மோசமா இருக்குது. அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா கேவலத்தின் உச்சமா இருக்கு. அதை நான் ஒத்துக்கிறேன். அதை நான் வந்து இல்லைன்னு சொல்லல. ஆனா ஃபர்ஸ்ட் தல போஸ்டர் பத்தி திங்க் பண்ணு, நெக்ஸ்ட் தல தீபாவளி பற்றி பிளான் பண்ணு. இந்த கமருதீன், பார்வதி, அரோரா இந்த லவ் ட்ராக் நல்லா இருக்குங்களாங்க? யாருன்னா இந்த லவ் ட்ராக்கை பத்தி யாருன்னா கேள்வி கேட்கறாங்களா? அது என்ன எஃப்ஜே வியானா காதல் மட்டும் இவ்வளவு பேர் கேட்கறாங்க? அன்பே எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு வியானா ஒரு லெட்டர் போட்டிருந்தாக்கா இந்த சுபிக்ஷா இப்படிதான் எதுக்கு மோனியோட படிச்சிருப்பாளா? அவளுடைய ரியாக்ஷனே வேற மாதிரி இருந்திருக்கும். பார்வதின்றதுனால அந்த எதுகை மோனையோட வருது. பார்வதி கிட்டலாம் இவ போய் வச்சுக்கினா கீழ்ச்சிடுவா பார்வதி. பார்வதி மேல எல்லாருக்கும் பயம். இந்த அக்கு தொக்குங்களாம், இந்த 3-4 பேர் இருக்காங்க அக்கு தொக்குங்களாம். அதாவது வந்து அரோரா, சுபிக்ஷா, ரம்யா, வியானா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்கு தொக்குங்க. வீக்கெண்ட்ல வந்துதான் அவங்களுடைய வீரத்தை காட்டுவாங்க. மற்ற நாள்ல எல்லாம் வீரத்தை காட்ட மாட்டாங்க. எஃப்ஜே வியானா காதல் பத்தி பேசுறது மட்டும் உங்களுக்கு இனிக்குது. முக்கோண காதல் மட்டும் ஏன் பேச மாட்டேன்றீங்க? இதுல கூட வாட ஓர வஞ்சனை உங்களுக்கு. அந்த லெட்டர்ல ஒரு கேவலமான விஷயம் எழுதியிருப்பாங்க பார்வதி. குழந்தைத்தனமான முகத்தை பார்க்கும்போது நெருங்கதான் தோன்றுகிறது. என்னடா இது மொட்டை கடுதாசி? இதுல வேற எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன சந்தோஷத்துல இருக்கிறாங்க பாருங்களா? அவங்க சிரிக்கிற சந்தோஷம் பாருங்க. நம்மளே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு சந்தோஷமாகுது இல்ல? கேவலமா இருக்குது. அதுக்கப்புறம் மொட்டை கடுதாசில ஒருத்தர் வந்து வன்மம் கொட்டியிருக்காரு. அது வந்து கானா வினோத்தை நாமினேட் பண்ணுங்கடா, 3 வாரமா நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து வன்மம் தான். இதுதான் மொட்டை கடுதாசி. அதை வந்து எஃப்ஜே வந்து காமெடியா படிக்கிறதுனால நமக்கு அப்படி தோணுது. ஆனா உள்ள அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வன்மம் தான். பார்வதி வந்து வியானாக்கு ஒரு லெட்டர் படிப்பாங்க. எஃப்ஜேக்கு ஃப்ரெண்டு நீ ஒண்ணு பண்ற, அது வந்து கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது பார்வதி படிக்கிற ஆட்டிடியூட் பாத்தீங்களா? அவங்க என்னவோ நல்ல காதல் பண்ற மாதிரி, இவங்க என்னவோ கள்ள காதல் பண்ற மாதிரி அந்த ஆட்டிடியூட் பண்றாங்க. நீ பண்றதும் ஒரு கேவலமான காதல் தான், அவங்க பண்றதும் ஒரு கேவலமான காதல் தான். ஏன்னா அவன் எதனா திங்க் பண்ணின்னு போறான்டா. அவன் தலை போஸ்டுக்குனா திங்க் பண்றான், தலை தீபாவளிக்குனா திங்க் பண்றான். உங்களுக்கு என்னடா வந்துச்சு? கேமை விளையாட சொன்னீங்கன்னா ஓகே, அவன் சரியா கேம் விளையாடல, சண்டை போடுறான், எல்லாத்துக்கும் ரூடா பண்றான், அதை பேசுங்கடா. அவன் காதலிக்கிறான், அழிஞ்சு போறான், என்னென்ன பண்றான். உங்களுக்கு என்னடா வந்துச்சு? உங்களுக்கு என்னடா வைத்தறிச்சல்? யார் எழுதுனான்னு தெரியல அந்த லெட்டரு. அதுக்கு விஜய் சேதுபதி நல்லா தான் இருக்கு. நல்லா தான்பா இருக்கும். உனக்கு என்னப்பா இருக்கு? சைலண்டா மூட்டி விட்டு போற. இன்னும் சில மொட்டை கடுதாசிங்கெல்லாம் படிக்கல. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். அடுத்தடுத்த ப்ரோமோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். நன்றி மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் மக்களே.